ரம்ஜான் பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ். இந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகையை மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக கொண்டாடி வருகின்றனர்? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றானதும் ரத்தம், அன்பு, சகோதரத்துவத்தை உணர்த்தும் வகையில் ரமலான் நோன்பை 30 நாட்கள் இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வந்தனர். அரேபிய நாடுகளில் நேற்றைய தினம் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழக அரசு தலைமை ஹாஜியால் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் தமிழகத்தின் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இந்த ஈகை பெருநாள் எனப்படும் ரம்ஜான் பண்டிகை மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் இந்த ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி, சென்னை, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் திறந்தவெளி மைதானம் மற்றும் பள்ளி வாசல்களில் பார்த்தோம்னா இஸ்லாமிய அமைப்பினர் சார்பில் சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டு தொழுகையில் ஆண்கள், பெண்கள், பெருந்திரளானோர் கலந்து கொண்டு துவா செய்து அந்த சிறப்பு தொழுகையில் அவர்கள் இந்த ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் இந்த ரம்ஜான் பண்டிகைக்கான அந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு ஆற தழுவி அந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். இன்றைய தினம் இந்த தமிழகம் முழுவதும் பார்த்தோமேனால் இந்த ரம்ஜான் பண்டிகை இன்றைய காலை முதலே சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகின்றன. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.